ஹே காய்ஸ், இது என்னோட செகண்ட் vlog. இன்னைக்கு சும்மா வந்துட்டு ஒரு vlog பண்ணலான்னு போனோம். அது எங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் போகிறோம். இங்கே என்னன்னா தேனியில் வந்து நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இன்னைக்கு வந்து ஒரு யூடியூபர்கிட்ட தான் நம்ம வந்து கொலாப் பண்ணி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அவர் வந்து வா மச்சான் வீடு ரொம்ப ரொம்ப இது பண்ணுறான், ஓகேவா? அப்படிலாம் இல்லை, 400 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காம தான். தேனியில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாகர் எனக்கு தெரிஞ்ச மச்சான் தான். ரைடு வித் யோகேஷ் யூடியூப் சேனல். என்ன நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான மோட்டோ விளாகிங் அதில் போடுறாரு. அப்புறம் அது போக ரிவ்யூ, மைலேஜ் டெஸ்ட் எல்லாமே அதில் போட்டிருக்கான். கண்டிப்பாக அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மச்சான், எப்படி இருக்கு? அப்படியே போயிட்டு வீடியோ. ஓகே ஓகே, நம்ம போவோம். ஓகே ஓகே காய்ஸ், வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கிளம்பிட்டோம். பின்னாடி வந்து பாபு வந்து வந்துட்டு இருக்கான். என்னன்னா ஓகே, சும்மா தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணோம் சரி அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு கிம்பல் வேறு வாங்கியிருக்கோம். அதை வச்சுட்டு சரி ஓகே ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் பண்ணோம். அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக தேனியிலேருந்து பார்த்தீங்கன்னா பூதிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ஓகேவா? அது வந்து தேனியிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து இப்போ அங்கேருந்து நான் வந்து எங்கன்னா நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, ஓகேவா? அந்த ஃபால்ஸுக்கு வந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து என்னென்னா ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே தோட்டம் தான் எல்லாமே. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேனி உங்களுக்கே தெரியும், தேனியோட ஜியாகிரபிக்கலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து மலை தான். அதுக்கு நடுவில் தான் தேனி இருக்கும், ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எங்கள் ஊர் எல்லாமே ஃபுல்லாகவே மலையடி வாரத்தில் தான் இருக்குது. வியூவே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் அடிக்க தான் செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock அப்புறம் ஒரு 4 o'clock மேலே வந்து கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கூலிங் ஆயிரும். முடிஞ்ச அளவு டிரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டே ஓட்டுங்க. பைக் ஓட்டுறதா இருந்தால் கன்ஃபார்ம் ஹெல்மெட் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் இப்போ ஏதாவது இது ஆகுது அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்கிறது, எந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருந்துக்கிறோம், ஓகேவா? ஸோ டிரைவ் சேஃப்லி கைஸ். இப்போ வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தெரியுதா, கிட்டத்தட்ட மவுண்டன் கிட்டே வந்துட்டோம் நம்ம. எஸ், கரெக்டான ரூட்ல தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே வந்துட்டோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். பேக்ரவுண்டு பார்க்கணுன்னா பாருங்க. ஓகே 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 நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் எனக்கு தெரியும், ஏன்னா நீ ஒரு ஆஃப் ரோடு பைத்தியம் எனக்கு தெரியும். ஆனால் ஃபேஸ் ரொம்ப ஓகே கரெக்டு தான். இருடா வந்துக்கிறேன்டா. நீ வெறும் கையை வீசிட்டு போறேனா? அப்படி இல்லை, ஓகேவா? சரி ஓகே, கெட்ட வார்த்தை மட்டும் எதுவும் பேசிடாத, ஓகேவா? ஏய் எங்கடா போற? வாடா. ஏன்டா? தண்ணிக்குள்ளலாம் இல்லை, இங்க கொஞ்சம் தூரம் தான். ஏன் கத்துற? ஏன்டா கத்துற? தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஆமா நான் தவி போறேன். போ, நீ முன்னாடி போ. கீழே பார்த்துட்டு போ, நீ கேமரா பார்க்காத. தண்ணிக்குள்ளே நடந்து போய் லாக் லாக்னு கூட்டு வந்து கொல்ல பாக்குறீங்களாடா?
மச்சான் போங்க. ரைட் சைடு போ, லெஃப்ட் சைடு போ. என்ன போயிட்டு இருக்கோம், ஆத்துக்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஏய் அவனை தள்ளி விட்டுறாதடா. ஆறே இல்ல. அவனை ஐயோ என்ன எவ்வளவு கொடூரமா இருக்கு. இனிமேல இருந்து உன் பேரு வந்து கேமராமேன் கிடையாது, மைக் மோகன். வா வா. இங்க பாத்தீங்களா இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தொட்டாஞ்சினிங்க. ஏன் தொட்டாஞ்சினிங்கடா தெரியாது? நீ எல்லாம் பாத்திருக்கியா முன்ன பின்ன வாழ்க்கையில? இங்க பாரு. ஐயோ பல்பா தெரியுது, இங்க பாரு. இந்த கேமராக்கு இங்க திரும்ப பாரு, பண்ணு. இங்க பாரு. ஓகேவா? என்ன தெரியுதா? இத பார்த்து தான் டச் டிஸ்ப்ளே வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சரி தயவு செஞ்சு எந்திச்சு போறியா? எந்திரி போ, எந்திரி. ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓப்பா என்னடா இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மணி இருக்கு. இங்க வந்து நான் வந்து ஒரு 1 இயருக்கு மேல ஆயிடுச்சுடா. அப்பா கொஞ்சமாவது உடம்புக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். நம்ம சாப்பிட, வேலை பார்க்க, தூங்க, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐயோயோ. எப்பா ஆமா என்னோட கண்டென்ட் தான் புலம்பிட்டு போயிட்டு இருக்கேன். வாங்க. என்னடா இங்கேயே மூச்சு வாங்குது. இப்போ 2 கிலோமீட்டர்ஸா? அப்படிலாம் இல்லை, பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இதுவும் ஒரு குளிக்கிற இடம் தான், குளிக்கலாம். பட் இப்போ அங்க பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போனா நம்மளுக்கு இதை விட நல்ல இடம்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஓகே சரி ஓகே. ஓ ஏய் காய்ஸ், ஒரு வழியா வந்துட்டோம். ஓகே வாங்க, உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இங்க காத்தே உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. மசானி அதை ஃபீல் பண்ணலையா அந்த ஏற? ஏய் கேமராமேன் பார்த்து வா. அங்க பாரு, தெரியுதா ஃபால்ஸ்? ஓகேவா? ஓகே வந்துட்டோம். இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. நீ அடுத்து நம்ம ஒரு நிமிஷம் ஆச்சு முடியல.
ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஹில்ஸ் ஏறனால ஒன்றும் முடியல. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நேராக வந்து அங்கே இன்னொரு இடம் இருக்கு, அங்கே போயிடுவோம். ஓகே. ஓ மூன் மூன் தெரியுது அதோ. சரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஏன்னா இருட்டிருச்சு, இதுக்கு மேலே அங்கே இது பண்ணோன்னா அப்புறம் அவ்வளோதான். இந்த மரம் பார்த்தீங்களா, தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே, அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துட்டு பெரிய மரம், அதாவது என்ன சொல்கிறேன்னா உயரத்தில் இல்லை, இந்த சைஸில் வந்துட்டு பெரிய மரம். இந்த மரம் தான் ஆக்சுவலி வந்து லவா மரம். இந்த கருப்பு கலரில் ஒரு பழம் இருக்கும்ல, அந்த மரம் தான். அது சீசன் அப்போ வரப்போ லவா பழம் சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே, பாய்.